டைகர் வந்து முழுசாக ஒரு கோழி வந்து கட் பண்ணி சேல்ஸ் தொங்கோட மாற்றி வரைக்கும் நம்ம வந்து வீடியோ பிடிச்சிருக்கோம். இது ஒரு கோழி எடுத்து போட்டாச்சு. இந்த கோழியோட வெயிட் வந்து 2 800 கிராம் இருக்குது. 2 கிலோ 800 கிராம் கேஜி ஒன்று இருக்குது. கோழி அறுக்கும் போது முன்னாடி தண்ணி வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் அறுக்குன்னா கொஞ்ச நேரம் உயிர் போயிற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி காய வச்சு தண்ணி வந்து ரொம்ப சூடு இல்லாமல் லைட்டாக இருக்கணும். சூட்டில் வந்து மிதமாக விட்டு ஃபுல்லாக காலை வச்சு நல்லா இது பண்ணிடுவாங்க. ஒரு கால் மாற்றி மாற்றி போட்டுருக்காங்க. போட்டு மிஷின் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா 2 கோழி போட்டுருந்தேன். இது ஒரு கோழி ஃபஸ்ட்டு ஒரு கோழி உள்ளே போட்டேன். இது 2வது கோழி இது போட்டு அதே சேம் மெத்தடில் வந்து நீங்கள் நல்லா நிலச்சி உள்ளே போட்டிங்கன்னா மிஷின் ஆன் பண்ணும்போது அந்த லப்பர் ஃபுல்லாகவே லப்பர் கோழி ஏற்ற மாதிரி ஒரு கோழி நல்லா ஹார்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். முடி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும், ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கிற கோழி தான். நம்ம அதுக்கு ஒரு 2 செகண்ட் ஓடனோம்னா தண்ணி ஊற்றினோம்னா முடி ஃபுல்லாக க்ளீனாக ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் முடி ஃபுல்லாக க்ளீனானது. அதாவது சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே வயிற்று கிழிச்சு உள்ளே இருக்கிற குடல் அதெல்லாம் ஃபுல்லாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஆனால் வேஸ்டேஜ் அதில் வந்து ஒரு இது பண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும். இல்லாமல் அந்த குடலுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணி கரெக்டாக எடுக்கணும்னா அந்த குடலுக்கு இருக்கிற அந்த ஃபுட்டெல்லாம் வந்து கறிக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த கறி டேஸ்ட் மாறிடும். அதனால் எடுக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக இது உடனே என்ன இருக்குன்னு தெரியல. மேலே வந்து அந்த கல்தனுக்கிறதையும் கரெக்டாக கட் பண்ணி அது இந்த இதுதான் மெயினாக கரெக்டாக எடுக்கணும். அது ஃபுல்லாகவே ஸ்மெல் அடிக்கும். அது கரெக்டாக நீங்கள் எடுக்கும் போதே தெரிஞ்சிடும். கொஞ்சம் ஸ்மெல்லு கீழே அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கறி ஃபுல்லாகவே ஸ்மெல் அடிக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. சேல்ஸ் வைக்கும் போதும் ஸ்மெல்லோட இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். தண்ணி தான் ரொம்ப வேஸ்ட் ஆகும். சிக்கன் கடையை பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்ப யூசேஜ் அதிகமாகிட்டே இருக்கும். கேஸும் தண்ணி யூசேஜ் அதிகமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். வந்து எடுத்து இதை மாட்டிட்டு நம்மளுக்கு கிட்னி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கால் முடிஞ்சு அப்படியே எடுத்து சேல்ஸுக்கு மாட்ட வேண்டியது. ஆல்ரெடி வந்து நமக்கு ஒரு பெரிய கோழி இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து கறி இல்லாதனால போட்டு மாட்டி வச்சுருக்கோம். கண்டிப்பாக வருவாங்க. அடுத்து வந்து அதுமாரி குடலுக்கு எடுத்து வச்சுருந்தாலும் அந்த குடலை நம்ம க்ளீன் பண்ணுறது தான் எடுத்து எடுக்கும்போது பார்த்து அந்த பச்சை எல்லாமே எடுக்கணும். பச்சை உடையாமல் க்ளீன் பண்ணி எடுக்கணும். அது எடுத்தோடனே கல்லீரல் இது அதே மாதிரி தான். சாப்பிட்றதெல்லாம் ஜீரணம் ஆகிற இடம் தான் இது. இது அதே மாதிரி கரெக்டாக குடல்லேருந்து பிரித்து எடுத்து இந்த மேலே வேஸ்டேஜ் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு உள்ளாகிறத லைட்டாக கட் பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு இதை க்ளீனாக கட் பண்ணும் போதே பாருங்கள். அவ்வளோதான், இதுவாக ஃபுல்லாக இருக்கிறதுனால வெளியே வந்துருச்சு. இதை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த வெளியே வராமல் வேஸ்டேஜ் வெளியே வராமல் க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்தனால ஃபுல்லாக வேஸ்டேஜ் வெளியே வந்துருச்சு. பரவாயில்ல, அது ஒன்றும் நல்லா கீழே விட்டு கழுவிடலாம். ஒரு டப்பாவில் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் நல்லா கை விட்டு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துருங்க. அதாவது தண்ணி ஊற்றினா தண்ணி ரொம்ப செலவாகுது. இதை டப்பாவில் போட்டு முக்கி எடுத்தோம்னா சரியாக அந்த மாதிரி மேலே கொழுப்பு அதெல்லாம் சுற்றி இருக்கும். அதெல்லாம் நல்லா சுற்று கொழுப்பு. அதெல்லாம் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ போடுறேன்.